நம்பி நடக்கிறது, தர்மத்தை நம்பி நடக்கிறது. ஆனால் துரியோதனுடைய கட்சியில் இந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரெங்க்த்னு சொல்கிறோமே, அதை நம்பி நடக்கிறது. துரோணர், பீஷ்மர், ஜெயத்ரதன், கர்ணன், இப்படி இந்த 4 பேரை நம்பி நடக்கிறது. அந்த 4 பேருமே என்னால் அழிக்கப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு கிருஷ்ணன் இந்த இடத்துல காட்டுறார். துரோணம் ச பீஷ்மம் ச ஜெயத்ரதம் ச கர்ணம் ததா அந்யானபி யோத வீரான் மயா ஹதான்ஸ்துவம் ஜஹிமா வியதிஷ்டா. என்னால் இவர்கள் எல்லோரும் ஏற்கனவே அழிக்கப்பட்டு விட்டார்கள், அதனாலே மா வியதிஷ்டா, கொஞ்சம் கூட கலங்காமல் போருக்கு செல், யுத்யஸ்வ அப்படிங்கிறார். அப்படி போருக்கு சென்றால் ஜேதாசி, நீ ஜெயிப்பாய். ரணேச பத்ரான், உன்னுடன் சண்டையிடுவதற்காக வந்திருக்கிறார்களே இவர்கள் எல்லாம் எதிரிகள், இவர்கள் எல்லோரையும் நீ ஜெயிப்பாய் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு நடக்க போகிறத அஷூரன்ஸ் மாதிரி கொடுக்குறார். இந்த இடத்துல இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தான் சஞ்சயன். திருத்தராஷ்டிரன் முதல்ல கேட்டான் சஞ்சயன்ட்ட, சண்டைக்காக என்னுடைய மக்களும் பாண்டுவின் புத்திரர்களும் குழுமி இருக்கிறார்களே குருக்ஷேத்திரத்திலே, தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதாயுயோத்சவா மாமகாக பாண்டவாக ச, என்னுடைய மக்களும் பாண்டுவின் புத்திரர்களும் சண்டையிடுவதற்காக குழுமி இருக்கிறார்கள். கிம் அகுர்வத சஞ்சய, ஓ சஞ்சயா, அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு கேட்டார். இப்போ சண்டையிடப் போகிறார்கள், குலம் அழிய போகிறது, இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பெரிய பெரிய வீரர்கள் எல்லோரும் தங்களது உயிரை விடப்போகிறார்கள். இதையெல்லாம் சஞ்சயன் தன்னுடைய திவ்ய திருஷ்டியினால் பார்த்து விட்டான். அவனுக்கு ஒரு நப்பாசை, எப்படியாவது துரியோதனனுக்கு இந்த விஷயத்தை சொல்லி, யாரையெல்லாம் நம்பிக்கொண்டிருந்தார்களோ துரியோதனனும் திருதராஷ்டிரன் முதலியவர்கள்லாம், திருதராஷ்டிரன் துரியோதனுடைய அப்பா, தன்னுடைய பையன் ஜெயிக்கணும்னு ரொம்ப உட்கார்ந்துருக்கார். திருதராஷ்டிரனுக்கு இதை சொன்னாக்க, ஒருவேளை ஆஹா நம்ம இந்த சண்டையில் தோற்று விடுவோம் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சதுன்னா, அவர் எப்படியாவது வந்து துரியோதனனிடம் பேசி இந்த சண்டையை நிறுத்திவிட மாட்டாரா அப்படின்னு ஒரு நப்பாசை சஞ்சயனுக்கு. அதனால் இந்த இடத்துல திருப்பி திருப்பி துரியோதனன்ட்ட சொல்கிறார், ஏதச்ருத்வா வச்சனம் கேசவஸ்ய கிருதாஞ்சலிஹி வேபமானஹா கிரீட்டி நமஸ்கிருத்வா பூய ஏவாஹ கிருஷ்ணம் ச கத்கதம் பீத பீத பிரணம்ய அப்படின்னு. கிருஷ்ணர் சொன்னதெல்லாம் கேட்டு அர்ஜுனனுக்கு ஒரு பயம் வந்தது. பெரிய தன விஸ்வரூபத்தை பார்த்ததுனால ஒரு பயம் வந்தது. கையை கூப்பி அவரை வணங்கி, கீழே விழுந்து வணங்கி பேசுகிறான். பீத பீத பிரணம்ய சகத்கதம் அப்படின்னு போடுறார். நாக்கு குழல்றது, அவனால் பேச முடியவில்லை. ஏதத் ஸ்ருத்வா வச்சனம் கேசவஸ்ய பூர்வோக்தம் வச்சனம் ஸ்ருத்வா கிருதாஞ்சலிஹி சன், கையை கூப்பிக்கொண்டு வேப்பமானகா, வேப்பமானகா அப்படின்னா உடம்பெல்லாம் நடுங்கிறதான், கம்பமானகான்னு போட்டுருக்கார். கம்பகா அப்படின்னாக்க நடுங்கிறதுன்னு அர்த்தம். பூகம்பம் அப்படின்னா பூமி நடுங்கிறதுன்னு அர்த்தம். கம்பமானகா கிரீட்டி நமஸ்கிருத்வா பூயஹா புனஹா ஏவாக உக்தவான், மீண்டும் கிருஷ்ணரை பார்த்து சொல்கிறான். சகத்கதம் கிருஷ்ணம் முக்தவான் அப்படிங்கிறார். எப்படி சொன்னார் அப்படின்னா, பயாவிஷ்டஸ்ய துக்காபிகாத்தாத்து, முன்னாடி அவனுக்கு வந்து ரொம்ப பயம் இருந்தது. இந்த எதிரி சேனையிடம் இருந்து ஒரு பெரிய ஒரு பயம் இருந்தது. இந்த 4 பேரை எப்படி கொல்வது அப்படின்னு. அவர்களை கொல்வதற்கு ஒரு தந்திரமே கிடையாது. துரோணர் குருவிடம் சண்டை போட முடியாது. குரு ஒரு பெரிய வீரர், எவ்வளவோ அஸ்திரங்கள் வைத்திருக்கார், திவ்யாஸ்திரங்கள் அவ்வளவு சம்பன்னனாக இருக்கார். பீஷ்மர் இருக்கார், அவர் பிதாமகர்,
அவருடைய குரு பரசுராமர். பரசுராமரிடமிருந்து எல்லா அஸ்திர வித்தைகளையும் கற்றுக்கொண்டு அந்த பரசுராமருடன் துவந்த்வ யுத்தம் செய்தவர். தன்னந்தனியாக நின்று ஒண்டி கொண்டி பண்ணினார், சண்டை போட்டார். அதில் தோற்று போகவில்லை. குருவுடன் சண்டை போட்டு குருவிற்கு சமமாக இருந்தவர். அப்படி இருக்கிறவரை எப்படி தோற்கடிக்கிறது? ஜெயத்ரதனை தோற்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படின்னா, ஜெயத்ரதனுக்கு அவருடைய அப்பா அவர் ஒரு தவம் செய்து ஒரு பெரிய வரம் வாங்கி வச்சிருக்கார். யாராவது அந்த ஜெயத்ரதனை போரிலே வென்று அவருடைய தலையை தரையிலே தள்ளிவிட்டால், கீழே விழ வைத்து விட்டால், யார் அப்படி கீழே விழ வைக்கிறானோ அவனும் இறந்து போவான் அப்படின்னு ஒரு வரம் வேற வாங்கி வைத்திருக்கிறார். அப்போ ஜெயத்ரதன் போனால் தானும் போயே ஆகணும். அதனால அதுவும் பயம். அவரையும் ஜெயத்ரதனையும் போய் அடித்து விட முடியாது. கர்ணன் இந்திரனிடமிருந்து வாசவாஸ்திரம் வாங்கி வச்சிருக்கான். அமோகாஸ்திரம்னு ஒன்று. அமோகம்னா வீண் போகாத ஒரு அஸ்திரம். அதை அடித்தானே ஆனால் அது நிச்சயமாக அது லட்சியம் எதுவோ அதை அழித்து விட்டு தான் நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு அஸ்திரத்தை வச்சுருக்கான். கவச்ச குண்டலங்கள் போட்டுருக்கான் பிறந்ததிலிருந்து. இந்த கவச்சத்தை தாண்டி அவனை அடிக்கவும் முடியாது. வில்வித்தையில் பெரிய சூரன். ஆக இப்படி இருக்கும்போது இந்த 4 பேரை எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப பயத்தில் இருந்தான். பயாவிஷ்டஸ்ய துக்காபிகாத்தாத்து. அதற்கப்புறம் இந்த கிருஷ்ணர் அவனை சமாதானப்படுத்தி தன்னுடைய அன்பை அவன் மீது பொழியறார் கிருஷ்ணர். அதனால ஸ்னேகாவிஷ்டஸ்யச்ச ஹர்ஷோத்பவாத் அப்படின்னு போடுறார். ஒரு பக்கத்தில் பயம், இந்த துக்கத்தினால, கிருஷ்ணருடைய ஸ்னேகத்தினால அவ்வளவு சந்தோஷம். பயமும் சந்தோஷமும் சேர்ந்துக்கிறது. அப்போ எல்லா விதமான உணர்ச்சிகளும் உனக்கு வர்றது. அப்போ பேச முடியல. அஸ்ருபூர்ண நேத்திரத்வே சதி ஸ்லேஷ்மமானஹா அப்படிங்கிற அவருடைய தொண்டை அடைச்சிக்கிறதா, கண்ணெல்லாம் தண்ணி வருது. அஸ்ருபூர்ண நேத்திரத்வே சதி, கண்கள் முழுவதும் அப்படியே கண்ணீர் நிரம்பி தாரை தாரையாக வழிந்து கொண்டிருக்கிறது. ஸ்லேஷ்மணா கண்டாவரோதா, அவருடைய தொண்டை அடைத்துக் கொள்கிறது, ஒரே பேச முடியாமல் ஆகிவிடுகிறது. ததஹாச்ச வாச்சகா அபாட்டவம், அதனால தான் அவருடைய பேச்சு புரியாத மாதிரி ஆகிவிட்டது. இப்போ என்ன பேசுகிறான்னே தெரியவில்லை. அழுதுண்டே பேசினான்னாக்க பாதி அழுகை, அந்த அழுகையிலையும் அந்த கிருஷ்ணர் மேலே கொடுத்துருக்கிற ஒரு அன்புனால ஒரு சந்தோஷம், அவன் எந்த உணர்ச்சியில் இருக்கான்னே தெரியல. அழுகையும் சந்தோஷமும் சேர்ந்துட்டு அவன் பேசுகிறதே கேட்கவில்லை. அதனால் மந்த சப்தத்வம் அப்படின்னு சொல்கிறார். அவன் பேசுகிறது ரொம்ப மெதுவாக பேசுகிறான். அதுக்கு பேர் தான் கத்கதம்னு பெயர். அப்படி கத்கதத்துடன் கத்கதஸ்வரமோட சகத்கதம் பீத பீத்தஹா அப்படிங்கிறார். ரொம்ப பயந்து கொண்டே அப்படி பேசினார். பேசி கிருஷ்ணரை நமஸ்காரம் பண்ணி எழுந்துக்கிறான். இதெல்லாம் சொல்கிறார். ஏன் அந்த இடத்துல அர்ஜுனனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்தது அப்படின்னா, இந்த 4 பேரையும் அடிக்கப் போகிறார் கிருஷ்ணர் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இதை திரும்ப திரும்ப சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு சொல்கிறார். அது சொல்வதற்கு அதற்கு பின்னாடி ஒரு அபிப்பிராயம் இருக்குது. மனசில் ஏதோ ஒன்று வச்சுட்டு இந்த சஞ்சயன் அங்கே பேசுகிறான் அப்படிங்கிறத ஆச்சரியர் இந்த இடத்துல காட்டுறார். அத்திர அவசரே சஞ்சய வச்சனம் சாபிப்பிராயம். மனசில் ஏதோ வச்சுட்டு சஞ்சயன் அந்த இடத்துல திருதராஷ்டிரன்ட்ட இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னாக்க, துரோணாதிஷு அர்ஜுனேன நிகதேஷு அஜேயேஷு சதுர்ஷு நிராஸ்ரயோ துரியோதனஹ நிகதஹ ஏவ இதி மத்வா திருதராஷ்டிரஹ ஜயம் பிரதி நிராஷஹ சன் சந்திம் கரிஷ்யதி அப்படின்னு ஒரு இது. அதனால் ததஹா சாந்தி உபயேஷாம் பவிஷ்யதி இது. என்ன ஒரு மனசில் வச்சுட்டு பேசியிருக்கார், உள்நோக்கம் என்ன வச்சிருந்திருக்கார் சஞ்சயன் அப்படின்னாக்கே, இந்த 4 பேர் தான் சொல்கிறார். துரோணர், பீஷ்மர், ஜெயத்ரதன், கர்ணன். இப்படி
ஜெயிக்க முடியாதவர்களாக இந்த 4 பேர் இருந்திருக்கிறார்கள். அர்ஜுனனால் ஜெயிக்க முடியாதவர்கள்னு பேர். இந்த 4 பேரையும் கிருஷ்ணர் இருந்து ஜெயித்து விட்டாரேயானால் 4 பேரும் அழிந்து விட்டால் துரியோதனனும் அழிந்தவனாக ஆகிவிடுகிறான். அப்படியானால் இந்த போரில் வெற்றி என்பது நமக்கு கிடைக்காது. நிராஸ்ரயா துரியோதனகா நிகதையேவ. அவன் துரியோதனன் இந்த 4 பேரை சார்ந்து இருக்கிறான். 4 பேர் இப்போ போயாச்சுன்னாக்கா அவனுக்கு சார்ந்து இருப்பதற்கு யாருமே கிடையாது, தன்னந்தனியனாக ஆகிவிடுவான். அப்படி இருக்கிறவன் அவனும் அழிந்தவனாகத்தான் எண்ணப்படுவான் அப்படின்னு ஆச்சு. இன்னைக்கு போரில் இல்லைன்னா நாளைக்கு அழிய போகிறான், ஏன்னு அவனுக்கு சப்போர்ட் எதுவும் இல்லை. அதனால் அதன் மூலமாக ஜெயம் பிரதி நிராசகா, ஜெயம் கிடைக்க போகிறது, வெற்றி கிடைக்க போகிறதுங்கிற ஆசையை துறந்தவனாக ஆகப் போகிறான். அந்த ஜெயம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போனவனாக ஆகப் போகிறான். அதனால் திருதராஷ்டிரன் சந்திம் கரிஷ்யத்தை, இந்த 2 சேனைகளுக்கும் நடுவிலே இருந்து மத்தியஸ்தம் பண்ணுவான். சண்டையெல்லாம் வேண்டாம், சண்டை எல்லாருக்கும் அழிவு கொடுக்கும், யார் தோக்க போகிறானோ அவன் தான் மத்தியஸ்தம் பண்ணுவான். ஸோ அதனால் நீ தோக்க போகிறேங்கிற ஒரு காரணத்தை இந்த இடத்துல சஞ்சயன் திருதராஷ்டிரன்ட்ட சொல்லி காட்டுகிறான். அவர் திருதராஷ்டிரன் நேராக நடுவிலே ஒரு மத்தியஸ்தம் பண்ண வேண்டும், பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் செல்வார். அவர் நல்ல எண்ணம், சஞ்சயனுக்கு இருக்கின்ற எண்ணம் நல்ல எண்ணம். அதன் மூலமாக 2 பகுதிகள், 2 சேனைகளுக்கும் நடுவிலே உபேஷாம் சாந்திஹி பவிஷ்யதி, இந்த 2 சேனைகளுக்கும் அமைதி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே அதை சொன்னார். ததபி ந அஸ்ரௌஷீத் திருதராஷ்டிரஹா. அவர் சொன்னதே, சஞ்சயன் சொன்னது திருதராஷ்டிரன் காதில் வாங்கி கொள்ளவே இல்லையா. பவித்தவ்யவசாத், என்ன நடக்குமோ அது நடந்துதானே தீரும், என்ன எழுதி வச்சிருக்கோ அது நடக்கும். அவனுடைய தலையெழுத்து அவன் அந்த சஞ்சயன் சொன்னதே கொஞ்சம் கூட காதில் வாங்கி கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இந்த இடத்துல. இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு 11 ஸ்லோகங்களில் அர்ஜுனன் பேச போகிறான். அர்ஜுனன் கிருஷ்ணன் நமஸ்காரம் பண்ணி, இந்த பெரிய இந்த விஸ்வரூப தரிசனத்துக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணி பேச போகிறான். என்னெல்லாம் பார்த்தோனோ அதெல்லாம் பற்றி பேச போகிறான். அதுக்கெல்லாம் சேர்த்து ஒவ்வொன்றா நமஸ்காரம் பண்ண போகிறான். இப்போ அர்ஜுன உவாச்ச ஸ்தானே ஹிருஷிகேஷ தவ பிரகீர்த்தியா ஜகத் பிரஹிருஷ்யத்யனுரஜ்யதே ச ரக்ஷாம்சி பீதானி திஷோ திரவந்தி சர்வே நமஸ்யந்தி ச சித்தசங்காஹ அப்படின்னு ஆரம்பிக்கிறார். 11 ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். ஓ ரிஷிகேஷா, ரிஷிகேஷரை கூப்பிட்றார், கிருஷ்ணரை கூப்பிட்றார். கிருஷ்ணருக்கு ஒரு பேர் ரிஷிகேஷன்னு பேர். ஹிருஷிகா ஈஷா அப்படின்னு பேர், ஹிருஷிகாயாக ஈஷா அப்படின்னு பேர். ஈஷான தலைவர் அப்படின்னு அர்த்தம். தலைவர்னா யாரால் எல்லாம் கட்டுப்படுத்தப்படுகிறதோ அவன்தான் தலைவர். தலைவனாக இருக்கான் அப்படின்னாக்க கீழே இருக்கக்கூடியவர்கள் எல்லாரையும் கட்டுப்படுத்தக்கூடிய, ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு திறமை இருப்பவனுக்கு ஈஷன் பெயர். ஈஸ்வரன், ஈஷன் அப்படின்னாக்க அந்த பலம் இருக்கணும், எல்லோரையும் கட்டுப்படுத்தக்கூடிய பலம் இருக்கணும். ஹிருஷிகா அப்படின்னாக்க புலன்கள், புலன்களை யார் கட்டுப்படுத்துகிறானோ அவனுக்கு பேர் ஹிருஷிகேஷன்னு பேர். அதனால் கிருஷ்ணரை ஹிருஷிகேஷன்னு கூப்பிடுறார். ஸ்தானே ஹிருஷிகேஷ தவ பிரகீர்த்தியா ஜெகத் பிரஹிருஷ்யதி அனுரஜ்யதே ச. இந்த உலகம் எல்லாம் ஜெகத் இருக்கிறதே, இந்த ஜெகத் உன்னுடைய புகழை கண்டு மிகவும் சந்தோஷப்படுகிறது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அர்ஜுனன் சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன சொல்றா அப்படின்னாக்க, தவ பிரகீர்த்தியா, உன்னுடைய கீர்த்தியினால், உன்னுடைய மகாத்மியத்தினால், துவன் மகாத்மிய கீர்த்தனேன, உன்னுடைய மகாத்மியத்தை திரும்ப திரும்ப சொல்லுவதன் மூலம், ஸ்ருதேனச்ச, அதை கேட்பதன் மூலமும், இந்த உலகம் இருக்கிறதே ஜெகத்து பிரஹிருஷ்யதி பிரகர்ஷம் உபைதி, சந்தோஷப்படுகிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற பொருட்கள் எல்லாம் அச்சேதனமானவை,
சேத்தனமான இந்த சைத்தன்ய வடிவாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மா இருக்கிறதே பரமாத்மா, அதை பற்றி இந்த உலகம் பேசுவதற்கும் கேட்பதற்கும் மிகவும் சந்தோஷப்படுகிறது. அது கரெக்டு தான். இந்த அச்சேதனமான பொருளை யார் விரும்புவார்கள்? அது சரி, இது ப்ராப்பர் அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல. ஸ்தானே அப்படிங்கிற ஒரு வார்த்தையில், ஸ்தானே அப்படின்னாக்க இதெல்லாம் சரி அப்படிங்கிறார். அனுரஜ்யத்தேச்ச, இந்த உலகம் அந்த பரமாத்மாவை நோக்கி ஓடுகிறது. அனுராகம் அப்படிங்கிற அனுரஜ்யத்தே அனுராகம் ச உபைதி, ரொம்பவும் சந்தோஷப்பட்டு அதை பின்பற்றி செல்கிறது, அதை அடைவதற்கு செல்கிறது. இப்படியாக அதை விரும்புகிறது. அந்த பரமாத்மாவை யார்தான் விரும்ப மாட்டார்கள்? ஏன் அப்படின்னா அந்த பரமாத்மா எல்லோருக்கும் ஆத்மாவாக இருக்கிறது. சர்வாத்மா ஈஸ்வரஹா சர்வாத்மா சர்வபூத சுஹ்ருத்ச அப்படிங்கிறார். அந்த ஆத்மா சர்வாத்மா எல்லோருக்கும் ஆத்மாவாக இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒரு பிடித்த விஷயம், ஒரு பெரிய என்ன விஷயம் எப்படி பிடிக்கும் அப்படின்னா, எப்போ நம்முடையது அப்படின்னு ஒரு தொடர்பு இருக்கிறதோ அதெல்லாம் ஒருவருக்கு பிடிக்கும். எனக்கு இந்த நாடு பிடிக்கும் அப்படின்னா ஏன் அப்படின்னா, எனக்கும் இந்த நாட்டிற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. இந்த நாடு என்னுடையது அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு, அதனால எனக்கு இந்த நாடு பிடிக்கும். எனக்கு இந்த வீடை பிடிக்கும், ஏன்னா இது என்னுடையது அப்படின்னு. இதே பக்கத்து வீடுன்னா பிடிக்காம இருக்கும். இவன் என்னுடைய நண்பன், எனக்கு பிடிக்கும். எது எதெல்லாம் நம்முடையது அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த நம்முடையதுங்கிற ஒரு தொடர்பு இருக்கிற வரையில் அந்த பிரேமை இருந்துட்டே இருக்கும். அந்த நம்முடையதுங்கிறது தான் ஆத்மா. இருக்கிறதுலையே க்ளோஸாக இருக்கக்கூடியது, இருக்கிறதுலையே நம்முடையது அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஆத்மா தான். அதனால தான் அந்த பரம பிரேமைக்கு காரணமாக இருக்கிறது அந்த ஆத்மா. இப்போ ஒரு போட்டி வச்சுக்கிறோம். ஒருவனுக்கு வீடு இருக்கிறது, வீட்டை இழக்க வேண்டும் அல்லது அவன் தன் உயிரை இழக்க வேண்டும் அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான்? வீடு போடா போகிறது, எனக்கு என் உயிர் முக்கியம் அப்படிமா. ஏன் அப்படின்னா அந்த வீடுங்கிறது அவனது தெரியறது, அந்த தொடர்பு இருக்குது, தன்னுடையதுங்கிற தொடர்பு இருக்குது. ஆனால் அந்த தொடர்பை விட நான்கிற தொடர்பு இன்னும் அதிகமாக இருக்குது. இது என்னுடைய உயிராச்சே அப்படின்னு அந்த தொடர்பு அதிகமாக இருக்குது. அதனால் இதை முதல்ல விரும்புவான். அப்போது அந்த எந்த இடத்துல நான்கிற தொடர்பு இருக்கிறதோ, ஆத்ம சம்பந்தம் இருக்கிறதோ, அதில்தான் ஒருவனுக்கு ஆசை அதிகம், பிரேமை அதிகம். இப்போ எல்லோருக்கும் அந்த ஆத்மாவாக இருக்கக்கூடியவர் அந்த பகவான். அதனால் பரம பிரேமாஸ்பதமாக இருக்கக்கூடியவர் அந்த பகவான். சர்வாத்மா சர்வபூத சுஹ்ருத், அவர் நமக்கு வேண்டியவர், அவருக்கும் நாம் வேண்டியவராக இருக்கிறோம். சர்வபூத சுஹ்ருத், அவரும் இருந்து கொண்டு எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும் நினைத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர். அதனால இந்த உலகம் அவர் மீது அவ்வளவு அன்பு காட்டுகிறது அப்படின்னு ஆச்சாரியர் எழுதுறாருங்க. ததா அனுரஜ்யதே அனுராகம் ச உபைதி தச்ச விஷயே இது வியாக்கியேயம். அதுக்கப்புறம் ஆனால் அந்த ஆத்மாதான் நான் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கும் போது அந்த ஆத்மாவிலே எல்லோருக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கிறதுனால அதை நோக்கி ஓடுகிறார்கள். அதை பெற வேண்டும் என்று அதன் மீது அன்பு செலுத்துகிறார்கள். அப்படி அன்பு செலுத்துபவர்கள் யார் அப்படின்னா பக்தர்கள். பக்தர்களுக்கு தெரியும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பகவான் தான் வேணும் நாம் அப்படின்னு தெரிஞ்சு போகிறது. அதனால அந்த பகவானை நோக்கி அவர்கள் அன்பு செலுத்தி அந்த அன்பினால் பகவானையே பிடித்து வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் யாருக்கு இந்த புலன்கள் மீதும் மனதின் மீதும் புலன்களால் அனுபவிக்கப்படும் இந்த போகங்களிலும் ஆசை இருக்கிறதோ அவர்கள் அந்த ஆசையிலே அவர்கள் மாட்டிக்கொள்கிறார்களே தவிர உள்ளே ஆத்மாவை காண வேண்டும் என்று வருவதில்லை. புலன்களில் ஆசை உள்ளவர்களுக்கு ராட்சசர்கள்னு பெயர், அசுரர்கள் என்று பெயர். அசு அப்படின்னா பிராணன். அந்த அசுரர்கள், அசுர அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்படி பிரித்து பார்க்கணும். அசுர அப்படின்னு
ர அப்படின்னா ரமந்தே இதி ர, யார் சந்தோஷப்படுகிறார்களோ அவர்களுக்கு பெயர் ரமந்தே, ர அப்படின்னு பெயர். எதில் சந்தோஷப்படுகிறார்கள்? அந்த அசு என்ற பிராணனில் யார் சந்தோஷப்படுகிறார்களோ, போகங்களில் யார் சந்தோஷப்படுகிறார்களோ, அசுஷு ரமந்தே இதி அசுராக அப்படின்னு ஆச்சாரியர் ஈஷோபனிஷத்தில் எழுதுகிறார். அப்படி அந்த அசுரர்கள், இந்த போகங்களிலே ஆசையுடைய அந்த அசுரர்கள் ஆத்மாவை கண்டு இருப்பதில்லை, அவர்கள் ஆத்மாவை விட்டு ஓடுகிறார்கள். அதையும் சொல்கிறார் இந்த இடத்துல, ரக்ஷாம்சி பீதானி திசோத்ரவந்தி. அப்போது அப்படிப்பட்ட மக்கள் யாரெல்லாம் அந்த போகத்திலே ஆசைப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ, ரக்ஷாம்சி பீதானி பயாவிஷ்டானி திசோத்ரவந்தி, 4 பக்கங்களிலும் பயந்து ஓடுகிறார்கள் அந்த ஈஸ்வரனுடைய அந்த விஸ்வரூபத்தை பார்த்துவிட்டு. கச்சந்தி, அதுவும் சரி, அவர்கள் ஓடி போகிறதும் கரெக்டாக தான் இருக்குது, பார்த்துட்டு ஓடி போகிறார்கள். சித்தர்கள், தேவர்கள், யோகிகள், ஞானிகள் இவர்களெல்லாம் அந்த விஸ்வரூபத்தை பார்த்து அந்த விழுந்து வணங்குகிறார்களாம். சர்வே நமஸ்யந்தி ச சித்த சங்காக அப்படிங்கிற சித்தர்கள் எல்லோரும், கபிலர் முதலிய முனிவர்கள் எல்லோரும் சித்தானாம் சமுதாயாக கபிலாதீனாம் சித்தானாம் சமுதாயாக, சித்த சங்கர்கள், சித்த கூட்டங்கள், சித்தர்களின் கூட்டங்கள் எல்லோரும் வந்து இருந்து நமஸ்குருவந்தி, அந்த இறைவனை, அந்த தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டின்றிருக்கார் இந்த பரமாத்மா ஈஸ்வரன் கிருஷ்ணர், அவரை விழுந்து வணங்குகிறார்கள் அப்படின்னு சொல்றார் இந்த இடத்துல. ஸ்தானே ஹிருஷிகேஷ தவ பிரகீர்த்தியா ஜெகத் பிரஹிருஷ்யத்யனுரஜ்யதே ச ரக்ஷாம்சி பீதானி திசோத்ரவந்தி சர்வே நமஸ்யந்தி ச சித்த சங்காக. அப்படி விழுந்து வணங்குவதற்கு என்ன காரணங்கிறத இந்த அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார். 37வது ஸ்லோகம். கஸ்மாச்ச தே நமேரன் மகாத்மன் கரீயசே பிரம்மணோப்யாதிகர்த்ரே அனந்த தேவேஷ ஜெகன்னிவாச துவம் அக்ஷரம் சதசத்தத்பரம் யத் அப்படிங்கிறார். நீ எப்படிப்பட்டவனாக இருக்கிறாய் அப்படின்னா, அனந்தன். அனந்தன், அந்தம்னா எல்லைக்குட்பட்டதுன்னு அர்த்தம். அனந்தகா அப்படின்னா எல்லையற்றவன், எல்லையற்றவனாக நீ இருக்கிறாய். தேவேஷ, தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறாய். ஜெகன்னிவாசகா, இந்த உலகம் உன்னில் நிலை பெற்றிருக்கிறது, நீ அந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அப்படிங்கிற சொல்றார். ஜெகன்னிவாச, இப்படி இருக்கிறதுனால உன்னை எல்லோரும் வணங்குகிறார்கள். பிரம்மணோ அப்பி ஆதிகர்த்தரே, பிரம்மாவுக்கும் முன்னால் இருந்து அவரையும் படைத்தவனாக இருக்கிறாய். கேட்கிறார் இந்த கஸ்மாச்சதே நமேரன், ஏன் உங்களை வணங்க மாட்டார்கள் இந்த சித்தர்கள் எல்லாம்? நிச்சயமா வணங்குவார்கள். மகாத்மன் அப்படின்னு கூப்பிடுறார், பெரியவரே அப்படின்னு கூப்பிடுறார். அந்த மகாத்மன் அப்படிங்கிற சப்தத்துக்கு யார் அந்த ஆத்மாவிலேயே நிலை பெற்று அந்த பரமாத்மா வடிவமாகவே யார் இருக்கிறாரோ அவர்தான் மகாத்மா. கஸ்மாத் சதே நமேரன் மகாத்மன், ஏன் உங்களை வணங்க மாட்டார்கள்? மகாத்மன்கிற ஒரு பதத்தை பயன்படுத்தினாலே தெரிஞ்சு போச்சு, அவர் பெரியவர், அவரை வணங்க வேண்டும்னு தெரிஞ்சு போச்சு. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறார் இந்த இடத்துல. கரீயசே பிரம்மணோபி ஆதிகர்த்தரே, நீர் எப்படி இருக்கிறீர்கள் அப்படின்னா கரீயகா அப்படிங்கிறார். கரீயகா அப்படின்னாக்க குரு அப்படின்னாக்க பெரியவர்னு அர்த்தம். கரியகான அவரை விட பெரியவர்னு கம்பேரிட்டிவ் டிகிரி, எல்லோரையும் விட நீ பெரியவராக இருக்கிறாய். அதனால உம்மை ஏன் வணங்கக்கூடாது? குருதராய, கரியசேன்ன குருதராய அப்படின்னு போட்டார். ஏனென்றால் பிரம்மணோ அப்பி ஆதிகர்த்தரே, பிரம்மாவையும் கூட, ஹிரண்ய கர்ப்பர்னு எது வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ, புராணங்களில் நான்முகன் என்று யார் கூறப்பட்டிருக்கிறாரோ அவரையும் படைத்தவர், ஆதிகர்த்தாவாக இருக்கிறார். ஆதிகர்த்தான காரணம், பிரம்மாவிற்கும் காரணமாக இருக்கக்கூடியவர். அதனாலே அப்படிப்பட்ட உனக்கு எல்லோரும் நமஸ்காரம் செய்கிறார்கள். ஹர்ஷாதீனாம் நமஸ்காரஸ்ய ச ஸ்தானம் த்வம் அர்ஹா விஷயா இத்யர்த்தா.
அதனால நீ வணங்கக்கூடிய இடத்தில் இருக்கிறாய், வணங்கப்படக்கூடிய இடத்தில் இருக்கிறாய். அதனால எல்லோரும் வந்து உன்னை வணங்குகிறார்கள் அப்படின்னு சொல்றார். நீ எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத சொல்றார். ஹே அனந்த தேவேஷ ஜெகன்னிவாச, நீ எப்படிப்பட்டவன்? எல்லையற்றவனாக இருக்கிறாய், தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறாய். ஜெகன்னிவாச, ஜெகத் உன்னில் நிலை பெற்றிருக்கிறது, நீ எல்லா இடத்திலும் நீக்கமர நிலை பெற்றிருக்கிறாய். வாசனாத் வாசுதேவஹா அப்படின்னு வந்திருக்கு. எல்லா இடத்திலும் நீ வசிக்கிறாய், அதனால உனக்கு வாசுதேவன் பெயர். அந்த ஜெகன்னிவாசகா, ஜெகத்திலே இருக்கக்கூடிய எல்லாவற்றிலும் பொருட்களிலும் நீ இருந்து அந்த பொருளுக்கு இருப்பையே நீ கொடுத்து கொண்டிருக்கிறாய். அந்த பொருளுக்கு ஒரு இருப்பு இருக்கு அப்படின்னா அந்த இருப்பு எங்கேருந்து வர்றது அப்படின்னா, இந்த சத்து சித்து ஆனந்த வடிவமாக யார் இருக்கிறானோ அவனிடமிருந்து தான் அந்த சத்து வர முடியும். அப்படி அந்த சத்தை கொடுத்திருக்கிறாய். நீ அழியாதவன், துவம் அக்ஷரம் அப்படிங்கிறார். அழியாதவன், துவம் அக்ஷரம். அக்ஷரம்ங்கிற சப்தம் எங்கே இருக்கு? வேதாந்தத்தில் சொல்லி கொடுத்துருக்கு. அந்த அக்ஷரம் அப்படிங்கிறது வந்து பிரம்மன் அப்படிங்கிறத வந்து வேதாந்தம் சொல்லி கொடுத்துருக்கான். அதனால இங்கே இடத்துல சொல்றாரு அக்ஷரம் தத்து பரம் எது வேதாந்தேஷு ஸ்ரூயத்தை, வேதாந்தத்திலே அக்ஷரம்னு எது காட்டி கொடுத்திருக்கிறதோ அப்படிப்பட்ட அந்த அக்ஷர பிரம்மமாக இருக்கிறாய், அழியாத பிரம்மமாக இருக்கிறாய். நீதான் சதசத்தத் பரம் எது, நீ எல்லாவற்றிற்கும் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாவற்றிற்கும் இல்லை என்று சொல்லப்படுகிறதோ அந்த பொருளுக்கும் ஆதாரமாக நீ இருந்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு இந்த இடத்துல சொல்ற. சதசத்தத்பரம் சத்து, இது இருக்கிறது இல்லை இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இதையெல்லாம் கடந்தவனாகவும் நீ இருக்கிறாய். தத்பரம் எது அப்படிங்கிறார். அப்போ அந்த எல்லாவற்றையும் கடந்தவனாகவும் நீ இருக்கிறாய். அதனால உன்னை வந்து எல்லோரும் வணங்குகிறார்கள். அந்த வணங்குறதில் அவர்கள் வணங்குவதில் எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது அப்படிங்கிறார். அதனால் இவரும் இந்த இடத்துல தன்னுடைய வார்த்தைகளால் புகழப் போகிறார். முன்னாடி வணங்கி கீழே விழுந்து வணங்கி விட்டு இப்போ ஸ்தோத்திரம் பண்ணுகிறார், துதி பண்ண போகிறார். துவம் ஆதிதேவஹா புருஷா புராணஹா துவம் அஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம் வேத்தாசி வேத்யம் ச பரம் ச தாம துவயா ததம் விஸ்வம் அனந்தரூப அப்படிங்கிறார். கிருஷ்ணரை பார்த்து சொல்றார் அனந்த ரூப அப்படின்னு, எல்லையற்ற வடிவுகளை கொண்டவனே அப்படின்னு கூப்பிட்டு சொல்றார். நீ எப்படிப்பட்டவனாக இருக்கிறாய் அப்படின்னா துவம் ஆதிதேவகா அப்படி, ஆதிதேவனாக நீ இருக்கிறாய். உலகத்தை எல்லாம் நீதான் படைத்தாய், பிரபஞ்சம் படைக்கப்பட்டதற்கு காரணமானவன் நீ. அதனால் நீ ஆதிதேவனாக இருக்கிறாய். ஜெகத்தகா ஸ்ரஷ்டத்வாத் அப்படிங்கிறார். உலகை படைத்தவன் என்பதனால் நீ ஆதிதேவன். புருஷா அப்படிங்கிறார். படைச்சிட்டில் சும்மா இல்லை, உலகம் படைக்கப்பட்டது அப்படின்னா அந்த உலகத்தை படைத்து விட்டு அந்த ஒவ்வொரு உயிரினங்களிலும் அந்த இறைவனே உள்ளே வந்து நுழைஞ்சிருக்காராம். தத் சிருஷ்டுவா ததேவானு பிராவிஷத்து அப்படின்னு உபனிஷதம் சொல்கிறது. இந்த உலகத்தை படைத்து அந்த உலகத்திலே அந்த இறைவனே உள்ளே நுழைந்து இருந்தானாம். அப்படி இறைவன் இல்லாமல் போனாக்கா அந்த பொருள் இருக்காது, எதையும் படைச்சிருக்க முடியாது. உள்ள நுழைஞ்சதுங்கிறது வந்து ஒரு பேச்சுக்காக சொல்கிறது. அது எப்படி அப்படின்னா புரிஞ்சுக்கணுன்னாக்கே, மண்ணிலிருந்து அந்த பானை வந்தது, அந்த பானை படைக்கப்பட்ட அப்புறம் மண் அதில் போய் பூந்துதான் என்ன, மண்ணே தான் பானையாச்சு. அதுபோல இறைவனே அந்த உலகமாக ஆகி காட்டியிருக்கிறார். உலகம் படைக்கப்பட்டது போன்று தோன்றுகிறது. அந்த இறைவனே இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அவருக்கு பெயர் புருஷன் அப்படின்னு பெயர். படைக்கப்பட்ட பொருளில் அவர் இருந்து கொண்டிருப்பதனால் அவருக்கு புருஷன்னு பேர். புரி ஷயனாத் புருஷா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி அந்த இறைவனே அந்த பொருளாக ஆகி இருக்கிறார். புராணகாத்வம் அப்படிங்கிற, நீங்க எப்படிப்பட்டவன் அப்படின்னாக்க எப்போதும் இருக்கக்கூடியவன். புராணகா அப்படின்னாக்க பழங்காலத்திலும் நீ இருந்தாய், இப்போதும் இருந்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். புராணம் அப்படின்னாக்க எப்போதும் இருப்பவன் அர்த்தம். பழங்காலத்திலும் இருக்கிறார், இப்போதும் இருக்கிறார் அப்படின்னாக்க எப்போதும் எல்லா காலங்களிலும் இருப்பவர் அர்த்தம். அதனால தான் சிரந்தனகா அப்படின்னு போட்டார்.
புராணகான சிரந்தனகா அப்படின்னு சனாதனகான்னு அர்த்தம். எப்போதும் இருக்கக்கூடியது எதுவோ அதுக்கு பெயர் புராணம்னு பெயர். அதை ஒன்றுமே பண்ண முடியாது. புராபி நவயேவ அப்படின்னு சொல்கிறது அதுதான். புராணகா சிரந்தனகா துவமேவ. அப்புறம் அஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம். இந்த விஸ்வம் படைக்கப்பட்ட உலகம் இருக்கிறதே, அந்த உலகம் அதில்தான் போய் லயமாக போகிறது. அந்த லயமாகுவதற்கு இடமாக இருக்கக்கூடியவன் அவன். நிதானம் அப்படின்னா நிதீயத்தே அஸ்மின், எங்கு போய் அது அந்த உலகம் லயமாகிறதோ அதற்கு. நிதீயத்தே அஸ்மின் ஜெகத்து சர்வம். எப்போ எப்போ வந்து லயமாக போகிறது? மகா பிரளயாதோ, பிரளயத்தின் போது எப்போ இதெல்லாம் எங்கு போய் லயமடைகிறதோ அதற்கு பெயர் அதுவாக நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டார். வேத்தாசி வேத்யம் பரம் சதாம துவயா ததம் விஸ்வம் அனந்தரூப. நீ எப்படிப்பட்டவனாக இருக்கிறாய் அப்படின்னா, வேத்தாசி எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறாய். வேத்தா அப்படின்னா அறிந்தவன், வேதித்தா எல்லாவற்றையும் அறிந்தவன், சர்வஜனாக இருக்கிறாய். வேதித்தா அசி சர்வஸ்ய ஏவ வேத்யஜாத்தசி, எதையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டுமோ அவற்றை எல்லாவற்றையும் அறிபவனாக இருக்கிறாய். சர்வஜன், சர்வஜனாக இருக்கிறார், சர்வவித்தாக இருக்கிறாய். எஸ் சர்வஜா சர்வவித் எஸ் ஞானமயம் தபா அப்படின்னு உபனிஷத் சொல்லி கொடுக்குறது. அப்படிப்பட்டவனாக இருந்து கொண்டிருக்கிறாய். எச்ச வேத்யம் வேதனார்கம் தச்ச அசி, அந்த அறியப்படும் பொருளாகவும் நீ இருக்கிறாய், அறிபவனாகவும் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். பரம் சதாம, அந்த விஷ்ணோகோ பரமம் பதம் எது சொல்லப்பட்டதோ அந்த வைஷ்ணவம் பதம், அப்படிப்பட்டவனாகவும் நீ இருக்கிறாய், பரமாத்மாவாக நீ இருக்கிறாய். துவயா ததம் விஸ்வம் அனந்தரூப, ஓ அனந்தரூபனாக இருக்கக்கூடிய ஓ மகாவிஷ்ணுவே, பரமாத்மாவே, கிருஷ்ணரே கூப்பிட்டு சொல்கிறார், நீ எப்படிப்பட்டவனாக இருக்கிறாய் அப்படின்னாக்கே துவயா ததம் விஸ்வம், இந்த உலகம் பிரபஞ்சம் இருக்கிறதே, சமஸ்தம் பிரபஞ்சம், எல்லா பிரபஞ்சத்தையும் நீ தாங்குகிறாய், உன்னால் தாங்கப்படுகிறது இந்த உலகம் அப்படிங்கிறார். துவயா ததம், உன்னால் தாங்கப்படுகிறது. ததம் அப்படின்னா வியாப்தம்னு சொல்லியிருக்கார். உன்னால் இங்கு இந்த உலகம் முழுவதும் வியாபிக்கப்பட்டிருக்கிறது, நீ இருந்து கொண்டு இந்த உலகத்தை காத்து கொண்டிருக்கிறாய்னு அர்த்தம். இந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, துவம் ஆதிதேவகான்னு சொன்னதுனாலேயே இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணுபவனாக நீ இருக்கிறாய், சிருஷ்டிகாரணனாக இருக்கிறாய். துவயா ததம் அப்படின்னு சொன்னதுனாலேயே இந்த உலகம் நிலை பெறுவதற்கு நீ காரணனாக இருக்கிறாய். சிருஷ்டிக்கு அப்புறம் ஸ்திதி வந்தாச்சு. பரம் நிதானம்னு சொன்னதுனாலே லயம் எங்கு அடைகிறதோ அதற்கு காரணமாக, லயத்திற்கு காரணமாக இருக்கிறாய். சிருஷ்டி ஸ்திதி லயம், இது மூன்றுக்கும் நீயே காரணம், பரமாத்மா. இதை நான் அறிந்து கொண்டேன். அதுடன் நீதான் இருந்து இந்த உலகமாக ஆகியிருக்கிறாய், அனந்த ரூபனாக ஆகியிருக்கிறாய், எல்லையற்ற உருவங்களை எடுத்துக்கொண்டு இந்த உலகில் நீயே இருக்கிறாய். நீயே சர்வஜனாக இருக்கிறாய், சனாதனனாக இருக்கிறாய். உன்னை அடைவது தான் அந்த வைஷ்ணவம் பதம்னு சொல்லப்பட்ட இடத்தை அடைவதற்கு அதுதான் நீதான் அது அப்படிங்கிறத இந்த இடத்துல அர்ஜுனன் புரிந்து கொண்டு கிருஷ்ணரை அந்த இடத்துல துதிக்கிறார். நீயே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமாக ஆகியிருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த இடத்துல எல்லாமாக ஆகியிருக்கிறாய்ன்னு சொன்னால் என்னென்னலாம் ஆகியிருக்கிறாய் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுக்கணும், இருக்கிறதெல்லாம் சொல்லணும். எல்லாம் சொல்லாமல் ஒன்று ரெண்டு சொல்லி இது எல்லாமே நீ தான் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். வாயு யமஹ அக்னிஹி வருணஹ சசாங்கஹ பிரஜாபதிஸ்துவம் பிரபிதாமகஷ்ச. நீயே இப்படி எல்லாமாக ஆகியிருக்கிறாய், வாயுவாக ஆகியிருக்கிறாய். வாயுன்னு நம்ம எதை பார்க்கிறோமோ அது வேறு யாரும் இல்லை, நீதான். யமன் எதை பார்க்கிறோமோ வேறு யாரும் இல்லை, நீதான். இந்த பலவிதமான செயின் நகைகள்லாம் இருக்குது, மோதிரம் இருக்குது, தங்கத்தில் எத்தனையோ விதமான மோதிரம் இருக்குது, செயின் இருக்குது, அப்புறம் வளையல் இருக்குது. இதெல்லாம் பார்த்து மோதிரமாக இருப்பது தங்கம்தான், செயினாக இருப்பது தங்கம்தான், மோதிரமாக இருப்பது தங்கம்தான், இப்படி சொல்கிற மாதிரி இங்கே சொல்கிறாரு.
செயின், வளையல், மோதிரம் இதுக்கெல்லாம் ஒரு வடிவம் இருக்கு. மோதிரம்னா இத்திருண்டு இருக்கும், இவ்வளோ வளைவாக இருக்கும், தெரிஞ்சு போச்சு. அதை விட பெருசாக இருக்கக்கூடியது வளையல், அதுவும் வளைவாக இருக்கும். செயின் அப்படின்னு பார்த்தாக்க இன்னும் ரொம்ப பெருசாக இருக்கும், அதில் அந்த வளைவு இருக்காது, அது எல்லாம் கோத்து கோத்து இருக்கும். இப்படியாக ஒரு வடிவம், அதுக்கு ஒரு பெயர், இதெல்லாம் இருக்கு. அந்த பெயரையும் வடிவத்தையும் நீக்கிவிட்டால் என்ன இருக்கிறதுன்னா தங்கம். அப்போ பெயரும் வடிவமாக எது தெரிகிறதோ அதுவும் பெயரற்ற ஒன்றிலிருந்து வந்ததுங்கிறத காட்டணும். நிர்குணமாக எது இருக்கிறதோ அதேதான் சகுணமாக இருக்கிறது. நிராகாரமாக எது இருக்கிறதோ அதேதான் சாகாரமாக இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுதான் உண்மையான ஞானம். அதனால தான் இந்த இடத்துல சொல்றார், இருக்கக்கூடியதெல்லாம் நீயே அப்படிங்கிறத காட்டுறார். வாயுஹு யமஹா அக்னிஹி வருணஹா சசாங்கஹா பிரஜாபதிஸ்துவம் பிரபிதாமகச்ச. நீயே எல்லாமாக ஆகியிருக்கிறாய், வாயுவாக ஆகியிருக்கிறாய், யமனாகவும் நீயே இருக்கிறாய், அக்னியாக இருக்கிறாய், வருணனாக இருக்கிறாய், சசாங்கஹா சந்திரனாக இருக்கிறாய், பிரஜாபதிஸ்துவம் அந்த நான்முகனாக நீ இருக்கிறாய், பிரபிதாமகச்ச பிரஜாபதிக்கும் தந்தையாக நீ இருக்கிறாய். இப்படி எல்லாமாக இருக்கிறாய், மக்களாக இருக்கிறாய், பக்தர்களாக இருக்கிறாய், எல்லாமாக நீயே இருக்கிறாய், விலங்காக இருக்கிறாய், துஷ்டர்களாக இருக்கிறாய். அந்த இருக்கக்கூடிய அந்த ஒரே பரமாத்மா பல்வேறு வேஷங்களில் இருக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு அந்த இடத்துல அர்ஜுனனுக்கு அந்த ஒரு பெரிய விஸ்வரூபம் கிடச்சிருக்கு. அதனால் அந்த இடத்துல திரும்ப திரும்ப விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார். நமோ நமஸ்தே அப்படிங்கிறார், உனக்கு நமஸ்காரம். நமோ நமஸ்தே அஸ்து சஹஸ்ரகிருத்வஹா புனಶ್ಚ பூயோபி நமோ நமஸ்தே. மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் பண்ணுகிறேன். சஹஸ்ரகிருத்வஹா 1000 முறை நமஸ்காரம் பண்ணுகிறேன். 1000 முறை நமஸ்காரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறுத்தலை, திரும்பவும் புனகா பூயோபி மீண்டும் நமஸ்காரம் பண்ணுகிறேன், நமோ நமஸ்தே அப்படிங்கிறார். அப்படி எல்லாவற்றையும் அந்த ஒரு பெரிய அவருக்கு ஒரு விஸ்வரூபம், எல்லா இடத்துலையும் அவருக்கு அந்த பரமாத்ம ரூபம், அந்த தரிசனம் கிடைச்சதுனால அவ்வளோ சந்தோஷத்தில் எல்லா இடத்தையும் நமஸ்காரம் பண்ணுறார். வாயுஹு த்வம் யமஹா த்வம் அக்னிஹி த்வம் வருணஹா த்வம், எல்லாமாக நீயே இருக்கிறார். சசாங்கஹா சந்திரமா த்வம் பிரஜாபதிஹி, பிரஜாபதிகள் கஷ்யபர், இது போல பல பிரஜாபதிகள் இருந்தார்கள். அப்படி கஷ்யபாதி பிரஜாபதிஹி த்வம் பிரபிதாமகஸ்ய பிதாமகஸ்யாபி பிதாமகः பிரபிதாமகः பிரம்மணः அப்பி பிதா இத்தியர்த்தः. பிரம்மாவிற்கும் தந்தையாக யார் இருக்கிறாரோ அப்படி பிரம்மாவுக்கு, அதனால தான் அந்த இடத்துல ஆதிக் தேவகான்னு சொன்னது. பிரம்மாவையும் கூட படைத்தவர் அவர், அப்படிப்பட்டவர். நமோ நமஹ, உனக்கு நமஸ்காரம் இருக்கட்டும். சஹஸ்ரகிருத்வஹ அப்படின்னு சொல்லிட்டு 1000 முறை உனக்கு நமஸ்காரம். இதுலேருந்து 1000 முறை நமஸ்காரம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கே அவருடைய அந்த ஸ்ரத்தையை காட்டுறது, ஒரு பக்தியை காட்டுறது. ஸ்ரத்தா பக்தி அதிசயாத் அபரிதோஷம் ஆத்மனஹா தர்ஷயதி. தன்னுடைய நமஸ்காரம் பண்ணி அப்போ கூட அவருக்கு அந்த 1000 முறை நமஸ்காரம் பண்ண அப்புறம் கூட இன்னும் நமஸ்காரம் பண்ணணும்னு தோன்றது, போரும்னு வரலையாம். அப்படி நமஸ்காரம் விழுந்து 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 பண்ணிட்டு இருக்காராம். எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். நமஹா புரஸ்தாத் அத புருஷ்டதஸ்தே நமோஸ்துதே சர்வதயேவ சர்வ. உனக்கு முன்னால் நமஸ்காரம், பின்னால் நமஸ்காரம், பக்கத்துலேருந்து நமஸ்காரம், இந்த பக்கத்துலேருந்து நமஸ்காரம், எல்லா பக்கத்துலேருந்து நமஸ்காரம். ஒரு தீபம் இருக்குது அப்படின்னா தீபத்துக்கு எது முன்னாடி பின்னாடி இருக்கிறது, எங்கே போனாலும் அவர் அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை, அந்த விஸ்வரூபத்தை பார்க்கிறார். பார்க்காத இடம் இல்லை, எல்லா இடத்திலும் அவர் பார்த்துட்டு இருக்கார். இருக்கிறதெல்லாம் அவர் தான் அப்படிங்கும்போது எந்த பக்கம் திரும்பினா என்ன. கபீர்தாசர் இருந்தார், ஏதோ ஒரு இடத்துல மத்தியானம் அவர் கொஞ்சம் அசந்து போய் தூங்கி படுத்துட்டு இருந்தார். காலை நீட்டின்னு படுத்துட்டு இருந்தார். கால் வச்ச இடத்துல பார்த்தா ஒரு சிவலிங்கம் இருந்ததுதான். யாரோ ஒரு பக்தர் அவருக்கு நேராக ஓடி ஐயோ இது பெரிய அபச்சாரம் ஆயிடுத்து, காலை தூக்கி கபீர்தாசர் அந்த சிவபெருமான் மேலே போட்டு தூங்குறார் அப்படின்னு சொல்லி வேகமாக ஓடி கபீர்தாசரை எழுப்பினாராம். அப்போ கபீர்தாசர் சொன்னாராம், சரி என்னுடைய காலை எடுத்து எங்கே சிவபெருமான் இல்லையோ அங்கே வச்சுறேன் அப்படிங்கிறார்.
எங்கே எடுத்துன்னு போனால் எங்கே தான் இல்லை சிவபெருமான், இருப்பதெல்லாம் அவர். அப்படிங்கும்போது அவர் பார்க்குற இடத்துல எல்லாம், அர்ஜுனன் பார்க்குற இடத்துல எல்லாம் சிவபெருமான். இப்படி திரும்பி ஒரு நமஸ்காரம், அப்படி திரும்பி நமஸ்காரம், எல்லா இடத்துலையும் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கான். நமः புரஸ்தாத் அத புருஷ்டதஸ்தே நமோஸ்து தே சர்வத ஏவ சர்வ அனந்த வீரியா அமித விக்ரமஸ்துவம் சர்வம் சமாப்னோஷி ததோசி சர்வஹா அப்படின்னு சொல்றார். நமः புரஸ்தாத் பூர்வஸ்யாம் திஷி, இந்த கிழக்கு பக்கத்திலே நமஸ்காரம். அத புருஷ்டதஸ்தே மேற்கு பக்கத்திலே நமஸ்காரம். நமஹா அஸ்து தே சர்வத ஏவ சர்வாசு திக்ஷு சர்வத்திர ஸ்திதாய, எல்லா இடங்களிலும் நிற்கக்கூடிய உனக்கு எல்லா திசைகளிலும் இருந்தும் நமஸ்காரம் அப்படின்னு சொல்றாரு. நீ எப்படிப்பட்டவனாக இருக்கிறாய் அப்படின்னா அனந்த வீரியாமித விக்ரமஹாத்வம், உன்னுடைய வீரியம், உன்னுடைய சக்தி, ஆற்றல் இருக்கே அது அனந்தம், எல்லையற்ற சக்தி கொண்டவன். அதனால தான் ஈஸ்வரன் பெயர். அமித விக்ரமஹாஸ்துவம், ஒரு எல்லையே கிடையாது உன்னுடைய ஆற்றலுக்கு, அதனால தான் அமித விக்ரமஹான்னு பெயர். அப்படியாக நீ இருக்கிறாய். சர்வம் சமாப்னோஷி அப்படிங்கிறது ஆத்மாங்கிறதுக்கு டெஃபினேஷனே இதுதான். எல்லாவற்றிலும் நீக்கமறு எது நிறைந்திருக்கிறதோ அதற்கு பெயர் ஆத்மான்னு பெயர். அப்படி நீ எல்லாவற்றிலும் நீக்கமற நிறைந்திருக்கிறாய். சர்வம் சமாப்னோஷி அப்படிங்கிறார். எல்லாவற்றிலும் நீக்கமற நிறைந்திருக்கிறாய் அப்படிங்கிறார். சர்வம் சமஸ்தம் ஜெகத் சமாப்னோஷி சம்யக் ஏகேன ஆத்மனா வியாப்னோஷி, எல்லாவற்றையும் நீயே அந்த ஆத்மாவினாலேயே வியாபித்து நிற்கிறாய் அப்படிங்கிறார். அப்போ ஆத்மாவாக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் வியாபித்து கொண்டிருக்கிறாய். ததஹாசி அப்படிங்கிறார். அதனால நீ இருந்து கொண்டு நீயே ததஹாசி சர்வகா, நீயே எல்லாமாக இருக்கிறாய், எல்லாவற்றையும் வியாபித்து இருக்கிறாய் அப்படின்னா நீயே எல்லாமாக இருக்கிறாய்னு அர்த்தமாச்சு. நீ இல்லாமல் எதுவும் இல்லை. துவயா வினாபூதம் ந கிஞ்சித் அஸ்தி இத்யர்த்தஹ, நீ இல்லாமல் எதுவும் இருக்க முடியாது. அனுர்வா பிருஹத்வா இதஸ்தி லோகே வஸ்து தத் தேனைவ ஆத்மனா சத்பவதி ஆத்மனா வினிர்முக்தம் அசத் சம்பத்யதே அனோரணியான் மகதோ மஹீயான் ஆத்மாஸ்ய ஜந்தோர் நிஹிதோ குஹாயாம் அப்படின்னு அதுதான் சொன்னார். அஸ்ய ஜந்தோஹோ நிஹிதோ குஹாயம், அந்த ஆத்மா எல்லோருடைய உடலிலும் புகுந்து அந்த அதுவாகவே ஆகியிருக்கிறது. ஆத்மா எல்லோரிலும் இருக்கு அப்படின்னு சொல்றார். அப்படியாக நீ இருக்கிறாய். அந்த தரிசனத்தை அந்த இடத்துல அர்ஜுனனுக்கு வர்றது. ஆக அப்படியாக அந்த இறைவனை நோக்கி வழிபட்டு விழுந்து வணங்கி இவ்வளோ நேரம் இதை திரும்ப 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 நமஸ்காரம் பண்ணி அடுத்த மந்திரத்திலேயும் கேட்க போகிறான், நான் எவ்வளவோ தப்பு பண்ணிட்டேன், உன்னுடைய விஸ்வரூபத்தை பற்றி என்னால் இதற்கு முன்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை, உன்னை சாதாரண என்னுடைய நண்பன் நினைத்து கொண்டு விட்டேன். நண்பன் நினைச்சதுனால நண்பனிடம் பழகுவது போன்று சமமாக நினைத்து கொண்டு இப்போதான் தெரியாது நீ எவ்வளவோ உயர்ந்தவன் அப்படின்னு. சூரிய சந்திரர்கள் எல்லாம் விட உயர்ந்தவர், இந்த உலகத்தை எல்லாம் படைத்த பிரம்மாவை விட உயர்ந்தவர் இப்போதான் தெரிகிறது. இத்தனை நாள் எனக்கு சமமானவன் நினைத்து விட்டேனே, உன்னை என்னென்னமோ சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வருந்த போகிறான். அபராதம் செய்த அபராதத்துக்கு ஒரு மன்னிப்பு கேட்க போகிறான். இந்த இடத்துல அடுத்த ஸ்லோகத்தில் வரப்போகிறது. அதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.